ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அடுத்த எபிசோட பார்க்கலாமா வாங்க. லாஸ்ட் எபிசோடில் பார்த்தா நம்ம ஹீரோயினும் மற்ற டீம் மெம்பர்ஸும் கஷ்டப்பட்டு அந்த பேபி ப்ராடக்ட்ஸ்க்காக ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை அப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க நம்ம ஹீரோயின். பட் நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனில் இருக்கிறனால அந்த பேப்பர்ஸை கொஞ்சம் கூட படிக்காமல் உடனே தண்ணியில் தூக்கி போட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பேப்பர்ஸை எப்படியாவது எடுக்கிறதுக்காக ஸ்விம்மிங் பூலில் போய் ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களுக்கு ஸ்விம்மிங் வராது. அது ஹீரோ கரெக்டாக என்ன பண்ணுறாரு, உடனே அவங்கள அங்கே காப்பாற்றினார். காப்பாற்றினதுக்கப்புறம் 2 பேருக்கும் இங்கே ஒரு பேச்சு நடக்குது. என்னென்னா, அந்த பேப்பர்ஸோட உன் லைஃப் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை எனக்கு இதை விட எனக்கு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு வேணால் அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் எனக்கு இது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி இங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. அடுத்த சீனே நம்ம செகண்ட் லீடும் அவரோட குழந்தைய காட்டுறாங்க. அந்த குழந்தை செம்ம ஸ்மார்ட் போல். 2 பேர் செஸ் ப்ளே பண்ணிக்கும்போது அந்த குழந்தை தான் ஜெயிக்குது. அந்த குழந்தைகிட்ட சந்தோஷமாக பேசிக்க அவனுக்கு என்ன சாப்பிட வேணுமோ அதையே கொடுக்குறாரு. அதை விட அங்கேயும் சீனே கட் ஆகுது. ஏன் நம்ம சீன் கட்டாய் பண்ணுறீங்களே, எங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஓகே, அடுத்த சீனுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாவம் அந்த ரிப்போர்ட்டை ஈரமாக நினைஞ்ச அந்த ரிப்போர்ட்டை கையில் பிடிச்சிக்கிட்டே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ கார் அங்கே பாஸ் ஆகுது. ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்கும்போது தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வலுக்கட்டாயமாக வேணான்னு சொன்னாங்க. பட் ஹீரோ அவங்கள பார்த்து பத்திரமா சேஃபாக அந்த ஹீரோவோட காரில் விட போகிறாரு. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஹீரோ அந்த அக்கறையை வெளிக்கட்டாமல் என்ன பண்ணுறாருன்னா, உடம்பு சரியில்லைன்னா உன் ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் யார் கொடுப்பா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணார். போகிற வழியிலே கூட என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டுக்கு போகிறதே கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். ஸோ அதனால் அந்த ரிப்போர்ட்டை கொடு, நான் வேணால் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்கிறார். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹீரோ கிட்ட சொல்ல வேண்டிய அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற வேண்டிய என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ரிசர்ச்சை வச்சு. பட் ஹீரோ அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்னென்னா, நம்ம ஹீரோயின் தண்ணியில் விழுந்து நனைஞ்சிட்டாங்களே. ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்லேருந்து ஹேர்லேருந்து எல்லாமே ரொம்ப குளிராக இருக்கிறத வச்சு டெம்பரேச்சர்லாம் கம்மி பண்ணார். அவருக்கு அக்கறை இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க பண்ண விஷயத்தால் அவர் கோவமாக தான் இருக்கார். ஆனால் இந்த உண்மை எப்போ வெளில வரும்னு தெரில. அதெல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்னாவது, நம்ம ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்டோட ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் என்னென்ன இருக்குது, என்னென்ன தேவை அப்படின்றத அவ்வளோ கரெக்டாக போகிற வழியிலே நம்ம ஹீரோவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோவும் அதை கரெக்டாக கவனிச்சிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அப்படியே வீட்டுக்கும் ரீச் ஆகிடுறாங்க 2 பேரும். நம்ம ஹீரோ ஒரு டிப் மட்டும் கொடுக்குறாரு. என்னென்னா, ரிப்போர்ட் 26 பேஜ் இருக்குது அப்படின்றாரு. ஒரு ரிப்போர்ட்டுக்கு இவ்வளோ பேஜஸ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீ அதை ப்ரெசன்டேஷன் மாதிரி பிக்சர்ஸோடு வச்சு கொண்டு வா. அந்த டாக்குமெண்ட் பார்க்கும்போதே பக்காவாக எல்லாருக்கும் புரியணும். ஏன்னா நீ இவ்வளோ நீ இவ்வளோ தான் பண்ணிகிட்டு இருந்ததா, அதை படிக்கும்போது படிக்கிறவங்களுக்கும் போர் அடிக்கும். அந்த ரிப்போர்ட்டை அவங்க சரியாக படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ரிப்போர்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் நல்லா கொடுக்க பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக சில மாடல் ரிப்போர்ட்ஸை கொடுக்குறாரு. என்னதை அவர் முன்னெல்லாம் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருப்பார். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி வச்சு நீ இதை பண்ணு, இது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்குறாங்க. ஒவ்வொரு கம்பேரிசன் பண்ணுறது, மற்ற கம்பெனிஸோட பண்ணுறது, இதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே டிப்ஸும் கொடுக்க அதை நம்ம ஹீரோயினும் மொபைலில் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இப்படி பண்ணால் தான் அந்த ரிப்போர்ட்டு நீ என்ன சொல்ல வரையோ அது கேட்குறவங்களுக்கும் சரி பார்க்குறவங்களும் சரி ஈஸியாக புரிஞ்சிருவாங்க. ஸோ அதை நீ முதல்ல மஸ்ட் நீ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு சொல்கிறார். நம்ம ஹீரோயினை ரொம்ப புகழ்கிறாங்களா, அது ஹீரோவுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக ஆகிடுது. ஸோ ஓகே, உங்களோட ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. நம்ம ஹீரோவும் ஓரளவுக்கு சமாதானம் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஹீரோயின் சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்குறாரு, ஸ்மைல்லாம் பண்ணுறாரு. அவங்களும் காரை விட்டு இறங்கிறாங்க. பட் இது நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ என்ன ஆகுது, இந்த கடன்காரங்க வந்துடுறாங்க. அதாவது ஹீரோயோட சிஸ்டர் கடன் வாங்கி வச்சுட்டு போயிருப்பாங்களா, வந்துடுறாங்க. இந்த வீடு அவங்க வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின்கிட்டே பற்றி அவங்ககிட்டே கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினாக உஷாராக என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நான் அவங்க வீட்டுக்கு மேலே தான் குடியிருக்கேன், அவங்க வெளியூருக்கு போயிட்டாங்க, எங்கேயோ தூரமாக போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த கடன்காரனா, அப்படியா, ஐயோ அவளை பிடிச்சி
நடித்து எப்படியாவது காசை வாங்கலாம்னு நினச்சிட்டா அவன் என்ன ஊரை விட்டு ஓட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வந்துடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஃபோனை வந்து மறந்து போய் நம்ம ஹீரோவோட கார்லேயே வந்து வச்சுட்டாங்க. அவங்களும் எப்பாடி தப்பிச்சாச்சின்னு நினச்சா கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அவங்க பேரை சொல்லியே உன் ஃபோனை காரில் விட்டுட்டேன், உன் ஃபோனை காரில் விட்டுட்டேன்னு கத்துறாரு. அவங்கள ஜாடை காட்டுறாங்க. இப்போ கத்தாத நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் வந்து கரெக்டாக கடங்காரங்களும் பின்னாடி இருக்காங்க. இவ தானா அப்படின்னு சொல்லி இவளை ஓடி போய் பிடிக்க பார்க்குறாங்க. இவங்களும் ஓடுறாங்க. கூட நம்ம ஹீரோவையும் இழுத்துட்டு போகிறாங்க. வா வா ஓடி வான்ட்டு. இவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் கூட மட்டும் ஓடிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி போகிறாரு. என்னடா நம்ம ஹீரோயின் ஆளக்கணும்னு பார்த்தா அவள் எடுக்கிறா ஸ்பீடு, அப்படி ஒரு ஸ்பீடு. நம்ம ஹீரோவா பின்னாடி கத்துறா, ஏய் நில்றி, ஏண்டி இப்படி போய் சொல்லிகிட்டே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கடங்காரங்க பின்னாடி கத்துறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றாவே ஓடிட்டுருக்க. இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம செகண்ட் லீட் வந்து எங்கேயோ கடைக்கு போயிட்டு வராரு. அவர் கரெக்டாக பார்க்குறாரு. ஐயோ என்னாச்சு, நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து நம் ஹீரோயின் வந்து ஏன் இப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடியே போய் ஃபாலோ பண்ண போகிறார். நம்ம ஹீரோயினா கிடச்ச சந்து பொந்துலலாம் போகிறாங்க. ஹீரோவும் பின்னாடி போக, கடங்காரங்க பின்னாடி போக, இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் லீடு ஹீரோவும் பின்னாடி போக, அங்கே ஒரே ரகலையாக தான் ஆகுது. போகிற வழியிலெல்லாம் ஆளை துவம்சம் பண்ணிட்டு போகிறானுங்க எல்லாருமே. சரி கடங்காரங்கள்லாம் நம்ம செகண்ட் லீடு ஹீரோவை என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம ஷார்ட்கட்டில் போவோம், எப்பயாச்சும் நம்ம ஹீரோயினை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஹீரோயினா ஒரு பக்கம் வேகமாக ஓடுறாங்க. பட் நம்ம ஹீரோவா ஐயோ ஒரு முடியல, மூச்சு வாங்குது, எதுக்காக ஓடுறோன்னு கூட தெரியாமல் ஒரு பாட்டுன்னு ஓடுறாரு. ஒரு இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் நின்றுட்டார். உடனே வந்து வந்துரு சீக்கிரம் ஓடி வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன நடக்குதுன்னு கேட்டால் கூட அவங்களால தெளிவாக பதிலும் சொல்ல முடியல. ஒரு பக்கம் கீழே விடுறாங்க. என்ன பண்ணுது ஏது பண்ணுது எதுவுமே தெரியல. நம்ம ஹீரோவாக கரெக்டாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் செகண்ட் லீடும் வந்து நம்ம ஹீரோயினை தேடிட்டுறாங்க. கடன்காரங்களும் கிட்ட வந்துட்டாங்க. கடன்காரங்க கிட்ட ஒரு இடத்துக்கு மட்டும் வந்துட்டு இவன் எங்கடா ஆளக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் கரெக்டாக தேடி பார்க்குறாங்க. இவனா நல்லா திட்டுறா. நம்ம ஹீரோயின் மட்டும் கையில் கிடச்சாடா அவ்வளோதான் போல் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் பார்த்து ஹீரோ சேஃபாக ஒரு இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு பாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பீரோ. கரெக்டாக இவங்க 2 பேருமே வந்து பீரோக்குள்ளே ஒளிஞ்சிட்டாங்க. அந்த கடன்காரனும் வந்து கரெக்டாக அந்த ஸ்பேஸில் தான் வந்து இருக்கான். இவனுக்கு என்னமோ ஒரு மாதிரி சந்தேகமாயிடுச்சு. ஒரு வேளை 2 பேரும் இந்த பாக்ஸில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கவும் போகிறான். அப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாரு, நம்ம செகண்ட் லீட் வந்து நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி நீ எங்கே போகிற அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறாரு. அந்த சத்தம் கேட்டோடனே உடனே அந்த கடன்காரன் வந்து உடனே அந்த டைரெக்ஷனில் போயிடுறான். அப்போது வந்து கரெக்டாக நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. அந்த பாக்ஸில் கூட ஒரு சின்ன ரொமான்ஸ் வந்து நடக்குது. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் தான். ஒரு அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. பட் ஹீரோ வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாரு. அதாவது அவர் பின்னாடி வந்துட்டார். சரி இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம செகண்ட் லீடு வந்து அந்த பீரோ வந்து ஓப்பன் பண்ணுறாரு. 2 பேரும் ஒன்றா நிற்கிறாங்க. செகண்ட் லீடு ஹீரோவும் வந்து பார்க்குறாரு. நம்ம ஹீரோவும் வந்து இப்படி ஒன்றா நின்றுருக்கிறத பார்த்துட்டு உடனே பிடிச்சி இழுக்கிறாரு. நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விடுறாரு. இவன் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வந்து இதுவாகிறாரு. அப்போ நம்ம செகண்ட் லீடு வந்து என்ன கேட்குறாருன்னா, நீ யாரா, நீ எதுக்கு நான் என்னை பிடிச்சி தள்ளி விட்ற அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரே இது பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் ஒரு பாஸ்ன்னு சொல்கிறாரு. இந்த செகண்ட் லீடு உடனே நான் அவளோட ஹஸ்பண்டுன்னு சொல்ல உடனே பாவம் ஹீரோவுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஒரு மாதிரி அந்த அவங்க ஹீரோயினை பிடிச்சிருந்த கையை கூட உடனே வந்து விட்டுட்டார். பாவம் இந்த வார்த்தை கேட்ட உடனே அவருக்கு ஒரு மாதிரியாக போச்சு. உடனே வந்து நம்ம செகண்ட் லீடு வந்து என்ன பண்ணுறாரு, நீ ஓகே தானே, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்க்குறாரு. உடனே நம்ம ஹீரோயினை வந்து அவர் உடனே வந்து எல்லாரும் சமாதானம் ஆகிடுறாங்க. ஏன்னா விஷயம் என்னன்னு தெரியாமல் தானே 2 பேருமே வந்து அங்கே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேருமே சாரி சொல்லிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சொன்னாங்க. அப்போ கூட நம்ம ஹீரோ வந்து பாவம் ஹீரோயினை தான் வந்து உத்து பார்த்துட்ருக்காரு. அவருக்கு இதால் ஏற்றுக்கவும் முடியல, அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்தை ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் லவ் இப்படி ஒரு எண்டப் ஆகிடுச்சின்னு ஒரு வருத்தமும் இருக்குது. பட் இதை வந்து என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே சமாளிச்சுட்டே இது பண்ணிட்டாரு. அப்போது நம்ம செகண்ட் லீட் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இதுதான் என் ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் ஜாப், நல்ல வேலை அவருக்கு ஒரு நல்ல பாஸ் கிடச்சிருக்காங்க, உங்களை மாதிரி பாஸ் கிடச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது, நீங்கள் என்னோடய ஒய்ஃபை பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் நல்லாவே பேசுகிறாரு. அந்த இடத்த விட்டும் போயிடுறாரு. நம்ம ஹீரோவாக போகிற 2 பேருமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல. பட் இருந்தாலும் இதுதான் வந்து ரியல்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டும் அவர் கிளம்புறாரு. இங்கே உடனே பார்த்தா நம்ம ஹீரோயினும் செகண்ட் லீடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. என்னென்னா இந்த கடனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்து 30 மில்லியன் ஒன் வந்து
வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எப்படியாவது கட்டி தான் ஆகணும் அப்படின்ற. அப்போ நம்ம செகண்ட் லீட் ஹீரோ வந்து என்ன பண்ணார், இல்லை நீ இப்படியே இப்போ கட்டிட்டு இது பண்ணிகிட்டே இருந்தால் அது பிரச்சனையாக தான் ஆகும், பேசாமல் நம்ம போலீஸில் ரிப்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார். பட் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை இல்லை வேணாம் வேணாம், நம்ம எப்படியாவது சின்ன சின்னதாக வந்து பே பண்ணிடலாம், சின்ன சின்ன இதுவாக பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ செகண்ட் லீட் ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு, நீ 30 மில்லியன் வான் வந்து வாங்கியிருக்க, அது மட்டும் இல்லை இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ அதிகமாக இருக்குது, நீ வந்து பே பண்ணுறதை விட உங்கள் கடன் தான் அதிகமாகிட்டு இருக்கும், இதுக்கு வேறு வழியே கிடையாது, முதல்ல நம்ம போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடலாம் நாளைக்கே அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ வந்து செகண்ட் லீட் ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க. பட் இல்லை எனக்கு வேணாம், எனக்கு வேலை இருக்குது, நீ போய் உன் பையனை பாரு, அவன் கூப்பிடுவான் உன்னுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து நம்ம செகண்ட் லீட் ஹீரோ வந்து வீட்டுக்கு அமுச்சு வச்சுறாங்க. அதுக்கு அடுத்த சீனே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை தான் வந்து காட்டுறாங்க. ஹீரோ வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து கரெக்டாக அவரோட ஃப்ரெண்டும் வந்து அங்கே தான் இருக்கார். என்னடா மறுபடியும் அந்த பொண்ணை பற்றி தான் பேசுகிறியா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, ஆமாம் பின்னென்ன நீ பாட்டு நூஸ்தரமாக பேசிகிட்டு இருக்க, நான் இங்கே வந்ததே உனக்காக தான், நீ என்னென்னா என் ஃபோனை கூட எடுக்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அவங்ககிட்ட இருந்து கேட்டால், அதுக்கு நம்ம ஹீரோ வந்து உடனே நீ எதுக்கு ஹீரோயினை வந்து அமிச்ச அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு டைரக்டர் கிட்டேருந்து கூப்பிட்டாங்க, ஸோ அதனால் வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. சரி அப்போ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீ இந்த மாதிரி ரொம்ப நாளாக லீவ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது, ஒழுங்காக வேலைக்கு வந்து சேரு, நீ வந்து சேர்மனோட பையன்னா உனக்கு எல்லாமே வந்து இதுவா அப்படின்னு சொல்லி இதுவான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடியை மறுபடியும் நீ மீட் பண்ணியா, அதாவது நம்ம ஹீரோயினை மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீட் பண்ண அவர் ஹஸ்பண்டோட இருக்கார், ஹஸ்பண்டோட இன்றைக்கி நான் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே தான் இருக்கால எல்லாம் நோண்டி நோண்டி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து இவங்களை கேள்வி கேட்டுக்கிறார். நம்ம ஹீரோவோ இருக்கிற கடுப்பில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, நீ என்ன அவங்க மேலே பொறாமப்படுறியா, அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறது அப்படி இப்படின்னு கேட்டால், யார் நானா, நீ தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து கலாய்க்கிறாரு. நம்ம ஹீரோக்கா சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக இந்த மாதிரிலாம் இது பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை யோசிச்சுட்ருக்க, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டாக எரியிற இதில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அவரும் என்னென்னமோ பேச நம்ம ஹீரோவா கேட்குறதுக்கு இன்னும் கடுப்பாகிறாரு, இந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து இது பாரு இதுக்கெலாம் இப்போ டைம் கிடையாது, நீ ஒழுங்காக ஒர்க்குக்கு வந்துடு, இதுக்கு மேலே எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லி வந்து இது பண்ணால் உன் வேலைக்கே ஆகாது, ஒழுங்காக உன் டீம் மெம்பர்ஸோட நீயும் வந்து உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோவாக இருக்கிற கடுப்புக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு. அவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்த்தா ஏதாவது பிரச்சனையாகுது, தயவு செஞ்சு என்ன பண்ண ஏது பண்ணே தெரியாமல் நம்ம ஹீரோ பாவம் அப்படியே பரிதாபமாக உட்காந்துருக்காரு. அப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா அடுத்த சீனே வந்து நம்ம ஹீரோயினை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார்ல, எப்போவுமே ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்கும்போது அது ஸ்மார்ட்டாக அது படிக்கும்போது உடனே வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து நைட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அந்த டைம் வந்து அந்த கடன்காரங்க வந்திருப்பாங்களே பின்னாடி, ஸோ அப்போது ஒரு பீரோவில் இருந்திருப்பாங்கள்ல, அந்த பீரோவில் நடந்த விஷயங்களை பற்றிலாம் யோசித்து பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. டக்குன்னு வந்து ரியலைஸ் ஆகிட்டு சரி சரி நம்ம உடனே ஒர்க்கில் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு மறுநாளே வந்து ஆகிடுது. நம்ம ஹீரோவை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோவாக நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரி நம்ம ஆஃபீஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகும்போது கரெக்டாக வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டே வந்து கால் பண்ணுறாரு. என்னடா வேலைக்கு கிளம்பிட்டியா, ரெடி ஆகிட்டியா அப்படி இப்படின்னு கேட்குறேன். நம்ம ஹீரோவா இல்லை இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து கலாய்க்கிறாரு. அவனை நீ இன்றைக்கும் வரலன்னா நான் சேர்மேனை தான் கூட்டிகிட்டு வருவேன், நீ மரியாதையாக வந்து சேரு வேலைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினுக்கு வந்து சொல்கிறார். அப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் நேற்று என்ன சொல்லியிருந்தாங்க, சரி நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ் கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை போட்டாங்களே. நம்ம ஹீரோவுக்கும் வேறு வழி தெரில, சரி நம்ம எப்படியாவது போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் வந்து மறுநாள் அன்றைக்கே வந்து ஆஃபீஸ்க்கும் வந்து வந்துடுறாரு. அப்போ வந்து அடுத்த சீனே வந்து என்ன ஆகுது, அந்த ரிப்போர்ட் அவங்க நைட் ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்களா, அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து காட்டுறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து சில விஷயத்தை வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த ரிப்போர்ட் செக்ஸியாக இருக்கணும், அவங்கள ஒருத்தவங்களை செட்யூஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு என்னென்ன அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து இதை தப்பாக புரிஞ்சுட்டு, என்ன நீங்கள் ஒரு கல்யாணமானவங்க என்கிட்ட இப்படிலாம் பேசலாமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். ஐயோ நான் உங்களை பற்றி பேசிட்டேன், இந்த ரிப்போர்ட்டை பற்றி பேசிட்டேன், நீங்கள் தானே நேற்று இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் சொன்னீங்க, ஸோ அதனால தான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து ஏமா
சொல்கிறது தெளிவாக கூட சொல்ல மாட்டேங்களா, எப்படின்னா சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லின உடனே சரி ஓகே நான் சாரி கேட்டுக்கிறேன், நான் இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. டக்குன்னு வந்து சரி இதுவே வந்து போதும், இந்த ரிப்போர்ட்டே ஓகே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து நேற்று நடந்த விஷயத்தை பற்றிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கடன்காரங்களால் வந்து இதுவாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி, அப்புறம் நீங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் பண்ணதுனால நான் ஒன்றும் மாறலை, நான் வந்து அப்படியே தான் இருக்கிறேன், ரெசிக்னேஷன் லெட்ரு எங்கே அந்த இது பற்றி கேட்டுக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து உடனே என்ன சொல்கிறாங்க, அதுதான் செட்டில் ஆயிடுச்சுன்னு நினச்சேனே அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுறாரு, இல்லை நீ வந்து ரெசிக்னேஷன் கொடுத்தா ஆகணும், புரியுதா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ மறுபடியும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே அப்படியே அடுத்த சீனே பார்த்தா நம்ம செகண்ட் லீடு ஹீரோவை தான் வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து செகண்ட் லீடு ஹீரோ வந்து ஏதோ வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் இவ்வளோ காசு கட்டணும், எப்படி கட்ட போகிறேன், ஏது கட்ட போகிறேன் அப்படின்னு யோசிக்கும் போது உடனே அவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஒரு ஐடியா வருது. என்னென்னா செகண்ட் லீடு ஹீரோயின் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து வந்திருப்பாங்க. பட் நம்ம செகண்ட் லீடு ஹீரோ பார்த்திங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு இருப்பார், இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணாரு, இந்த ப்ராஜெக்டை வந்து எடுக்கிறாரு. ஏன்னா இதை நம்ம எடுத்தோன்னா அந்த காசு நம்ம கட்டி நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணுறதுக்காக உடனே அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுறாரு. அதோட அந்த சீன் வந்து அங்கே வந்து முடியுது. அடுத்த சீனே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த ரிப்போர்ட்டை மற்ற மெம்பர்ஸ்க்கெலாம் வந்து காட்டுறாரு. எல்லாருக்குமே அந்த ரிப்போர்ட் ரொம்ப பிடிச்ச போது உடனே வந்து எல்லாரும் ஒரு டீம் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் ஆகுது. என்னென்னா வந்து இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட் எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுவும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து 5 நாள் வந்து வேலை பார்த்தாங்க தெரியுமா, அந்த பேபி பாட்டில் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, குவான்டிட்டி, அதோட ஸ்ட்ரென்த், இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். அது ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சி போச்சுன்னு உடனே வந்து நம்ம உங்களால் தான் வந்து இந்த ரிப்போர்ட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கா அப்படின்னு வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இல்லை இது என்னோட ஒர்க் மட்டும் இல்லை, இந்த மொத்த டீமோட ஒர்க்னா, ஏன் நீங்கள் கூட தான் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை பற்றியும் வந்து பேசுகிறாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு நான் என்ன பண்ணேன், நான் பண்ணது சின்ன வேலை தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த குரூப்லேயே இருக்க ஒரு லேடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்களும் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாருமே தான் இந்த சக்ஸஸுக்கு காரணம், அதுக்கு அவரும் தான் காரணம், நம்ம ஹீரோவை தான் காரணம், அவர் தான் எனக்கு ஒரு ட்ரிக் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா நம்மளோட பேஜோட ரிப்போர்ட் வந்து 26 பேஜ் இருந்துச்சு. பட் ஹீரோ தான் என்ன பண்ணார், இந்த 5 பேஜுக்குள்ளே வர மாதிரிலாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ அவரோட ட்ரிக்கும் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பற்றி பெருமையாக சொல்கிறார். இங்கே ஹீரோவுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. உடனே வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா, நம்ம லீடர் எப்படி இருக்கார், அவருக்கு எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கார், நீங்களே பார்த்தீங்களே கண்கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த அவங்களுக்குள்ளே இருக்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை எப்படியோ இவர் வந்து ஓரளவுக்கு அதை சரி பண்ணுறாரு. நம்ம மற்ற மெம்பர்ஸும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வர்றாரு. ஹீரோவும் வந்து உடனே வந்து அந்த இடத்த விட்டு வந்து பார்க்குறாரு. பட் அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, அந்த ரிப்போர்ட் வந்து இன்னும் ஆனால் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இது கிடையாது. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன், அதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சேன். இனிமேல் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள், நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியும் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போகிறாரு. இவர் நல்லவரா கெட்டவரா சத்தியமாக ஒன்றும் புரியல. அப்படியே அந்த சீன் அங்கேயே வந்து கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனுமே பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் லீடு ஹீரோயினை தான் வந்து காட்டுறாங்க. அவங்க அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்கறதுக்காக ஏணி மேலே ஏறிட்டு இருக்கும்போது தவறி விழ பார்க்குறாங்க. கரெக்டாக நம்ம செகண்ட் லீடு ஹீரோ வந்து காப்பாற்றிடுறாரு. இந்த மாதிரி சீன்லாம் ரியல் லைஃப்பில் வரவே மாட்டேங்குது. சரி ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ வந்து 2 பேரும் வந்து அந்த ஐ டு ஐ வந்து மீட் ஆகுது. அதெல்லாம் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். உடனே வந்து நம்ம செகண்ட் லீடு ஹீரோ வந்து நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஓகே தான், ஏன்னா கரெக்டாக பிடிச்சிட்டார்ல, அதனால தான் அவங்க ஓகேவாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து அந்த பிஸ்னஸ் டீலை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் விஷயமா, அந்த ஃபோட்டோகிராஃபி விஷயமா பேசுகிறாங்க. அப்போ செகண்ட் லீட் ஹீரோ வந்து கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்காரு. பட் செகண்ட் லீட் ஹீரோயினுக்கு என்னமோ வந்து அவரால் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆகிட்டாங்க. அவங்களே பார்த்துட்டு ஊற்று பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி நான் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸிபிஷன் எப்படி டிசைன் பண்ணோம், இதெல்லாம் எப்படி பண்ணணும் செய்யணும்னு அவர் அங்கே பார்த்து சொல்லின்னு இருக்காரு. பட் நம்ம செகண்ட் லீடு ஹீரோயினா அவர் கண்ணு காது எல்லாத்தையும் அப்படியே அழகாக பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரில, அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அவங்க ஊற்று அழகாக பார்த்துட்ருக்காங்க நம்ம செகண்ட் லீட் ஹீரோயின் வந்து. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து செகண்ட் லீட் ஹீரோயின் வந்து அந்த ஹீரோ மேலே ரொம்ப மிஸ்பரைஸ் ஆகிட்டாங்க போல். உடனே வந்து கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க அப்படிலாம் கேட்கும்போது அவருக்கு ஒரு மாதிரியாக ஆகிடுது. பட் இருந்தாலும் வந்து சரி
ஓகே அப்படியே கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒருத்தவங்க வந்து வராங்க. இந்த மாதிரி கிம் அவங்க தான் வந்து இந்த ஆர்ட் ஹாலோட டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னது இந்த எக்ஸிபிஷனை பற்றி பேசும்போது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இந்த எக்ஸிபிஷன் வந்து தேவையா இல்லை கேன்சல் ஆகிடுச்சு அப்படி சொல்லும்போது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஆர்ட்டோட டைரக்டர் வேறு யாருமே கிடையாது, அவங்க அம்மா தான். என்னென்னா இந்த மாதிரி இந்த தேர்ட் ரேட்டு இதில் இந்த கிரேடில் இருக்கிற ஆர்டிஸ்டெல்லாம் நீ வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க, இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல, ஒழுங்காக இதை வந்து கேன்சல் பண்ணிவிடு அப்படி இப்படின்னு சொல்லி வந்து நம்ம செகண்ட் லீட் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு இது எல்லாமே செகண்ட் லீட் ஹீரோக்கு இது எல்லாமே வந்து தெளிவாக கேட்குது. உடனே ஒரு வெளில வந்துட்டு என்னால் உங்களுக்கு பிரச்சனை வேணாம், நான் இங்கே இந்த இடத்த விட்டு போயிடுறேன், நீங்கள் வேறு ஆள் வந்து பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. பட் நம்ம செகண்ட் லீட் ஹீரோயினா பாவம் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக வந்து ஆகிடுது அந்த இடத்துலே. நம்ம செகண்ட் லீட் ஹீரோ இந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. இங்கே என்ன ஆகுதுன்னா நம்ம சேர்மேனையும் அந்த சேர்மேன் கூட இருந்தாங்களோ ஒரு பொண்ணு அவங்களையும் வந்து காட்டுறாங்க. இவங்க வந்து இந்த நம்ம ஹீரோவும் அவங்க ஹீரோட டீமும் ப்ரிப்பேர் பண்ண ரிப்போர்ட்லாம் பார்த்து இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோவோட அப்பா வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. அதாவது அந்த சேர்மேன் இவன் சும்மா இருந்தாமல் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டான். உடனே வந்து கேட்குறாரு நம்ம சேர்மேன் வந்து என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து கொஞ்ச நாள் வந்து ஆஃபீஸ்க்கே வரவே இல்லைல்ல, ஸோ அதை பற்றிலாம் போட்டு கொடுத்துட்டு ஏதோ பண்ணிட்டுருக்கான். நம்ம சேர்மேனுக்கும் இதை கேட்ட உடனே இப்போ தான் வேலையை ஆரம்பித்தா அதுக்குள்ளே வந்து இவன் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே நம்ம அந்த சேர்மனோட பொண்ணு என்ன பண்ணுறான்னா, இது வந்து எனக்கு தேவையில்லாத விஷயம் தான், அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல, ஒரு அக்காவாக என்னால் ஹெல்ப் பண்ண முடியலன்னு நான் இதுக்காக வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே அந்த வில்லத்தனமாக வந்து பண்ணுறான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வராரு. உடனே வந்து நம்ம சேர்மன் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ உன் டீமுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை, நீ வேலைக்கும் வரது, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. இது என்னோட கம்பெனின்னு நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோ என்ன சொன்னான்னா, நீங்கள் கொடுத்த வேலையை நான் கரெக்டாக பண்ணிட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன், தேவையில்லாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நான் என்னோட இதுக்கு என்னமோ நான் அதுபடி நடந்துட்டு தான் இருக்கிறேன், இந்த மாதிரி மற்றவங்க பண்ணுற மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சேர்மனோட பொண்ணை பார்த்துட்டே தான் வந்து சொல்லிகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இவங்க 2 பேருக்குமே இந்த விஷயம் வந்து பிடிக்கவே இல்லை. அதாவது சேர்மேனுக்கு பிடிக்கல, பட் நம்ம அந்த சேர்மனோட பொண்ணு இருக்குல்ல அதுக்கு வந்து தன்னோட விஷயத்தில் எதையும் சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துருச்சு. அப்போது நம்ம ஹீரோ வந்து தனியாக வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. அப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. நம்ம ஹீரோவும் வந்து உடனே ஓடி போய் பார்க்கும்போது அவங்க கால் வந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸோ அதனால் காலில் நல்லா அடிபட்டுட்டு இதுவாகிட்ருக்காரு. ஏமா இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை இப்போ நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா வந்து சமாதானப்படுத்துகிறார் நம்ம ஹீரோவை வந்து. அப்போ வந்து ஹீரோ வந்து ரொம்ப பாவம் பயந்துட்டார் போல் அவங்க அம்மாவை நினச்சி, நீங்கள் ஏமா என்ன இப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து அங்கே வந்து வருது. என்னென்னா நம்ம ஹீரோவும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட கூட இருக்கிறது ஒரு லேடியும் இருக்காங்க. அப்போ உள்ள அவங்க அம்மாவும் அப்பாவும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னென்னா ஒருத்தவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, இவரால் வந்து ப்ரெக்னென்ட் வந்து ஆகியிருக்காங்க, ஸோ அது என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோவோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, இது அரேஞ்ச் மேரேஜ் தான், பட் இருந்தாலும் நான் அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ வெளில ஹீரோ வந்து காட்டுறாங்க. ஹீரோ குட்டி பையனாக இருக்கார். அவர் பக்கத்தில் ஒரு லேடியாக அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே தின்னுனுக்குது, என்னென்னமோ எடுத்து தின்னுனுக்குது. அப்போ உள்ளே வந்து ஒரே சத்தமாக இருக்குது. பாவம் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் வந்து அங்கே கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. அப்போ வந்து இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வந்து அதிலே வந்து கண்டினியூ ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து எங்கேயோ வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் போயிட்டுருக்கும்போது ஹீரோவோட அம்மா வந்து என்ன ஆகுதுன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. அந்த காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வரும்போது அவங்க வந்து கை கட்டாக இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப ஷாக்கு. ஐயோ அம்மான்னு சொல்லி கத்துறா, அம்மா எழுந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி வந்து கத்துறாரு. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ்லாம் வந்து தான் நம்ம ஹீரோக்கு வந்து பெருசாக வந்து பாதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்கன்னு சொன்னாங்களா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அது வேறு யாரும் கிடையாது, அது அந்த சேர்மேனோட பொண்ணு தான். அவங்க வந்து ஒரு இலிஜிமேட் சைல்டு, அதாவது இவங்க வந்து அவர் கல்யாணமே பண்ணலை, ஒரு அஃபேரில் வந்த ஒரு பொண்ணு தான் அந்த சேர்மேனோட பொண்ணு, அந்த கூட இருக்குதுல்ல அந்த பொண்ணு. இந்த மாதிரி இந்த பழைய விஷயங்களெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து யோசித்து பார்த்துக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காரு. அதோட இந்த எபிசோடு வந்து இங்கே முடியுது. பாய்.